துதித்து பாடிடுவோம். தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார். முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார். முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். துதித்து பாடிடுவோம். தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். துதித்து பாடிடுவோம். தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். துதித்து பாடிடுவோம். தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலியின் மாலை நேர வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இன்று 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 26ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வார்த்தையின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வரப்போகின்றது. எரேமியா 15:16 சொல்லுகிறது. எரேமியா 15:16 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு அறம் சொல்லுவோம். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்த ஒரு பாடலை பாட வருகிறார் சிஸ்டர் கருணா, ஸ்காபரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் பிரதர் மகேந்திரன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. 7:30 முதலாவது செய்தி பாச கிதியோன் இந்தியா. 8 மணிக்கு பாச மார்டின் இந்தியா. 8:30 பாச ஜோன் பால் ஆனந்த் இந்தியா. இன்றைய நாளில் 3 ஊழியர்கள் இந்தியாவில் இருந்து வார்த்தைகளின் வெளிச்சத்திலே தேவ வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள்.
ஜெபத்தை எடுப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே கர்த்தாவே, நீர் ஒரு விசை இன்று எங்களை நினைந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்தவித ஒரு தடைகள் வராதபடி சுவாமி, உமது ஆண்டு வாழ்ந்த கரத்தால் நீர் இதை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை எந்தெந்த நாட்டிலே, எந்தெந்த வீட்டிலே, எந்தெந்த உள்ளத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, அவர்களுக்குள் ஒரு பிரசன்னம் இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளிலே பாச கிதியோன், பாச மார்ட்டின், பாச ஜோன் போல் அந்த செய்தியில கொடுக்கும்போது சுவாமி, இந்த செய்தியில் கருக்குள்ள பட்டயமாக ஆண்டவரை உலகமாங்கும் விதைக்க அந்த வார்த்தையை கேட்ட மக்கள் நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டு வரல நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, இன்றைய நாளும் கூட சுவாமி, இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சிக்கு தொகுத்து எங்களுக்கு ஆதரவாக இருந்த சங்கம வானொலியை நினைவு கூறுகிறோம் சுவாமி. இந்த சங்கம வானொலி 110 நாடுகள் மட்டுமல்ல, அநேக தேசங்களிலே ரேடியோ மூலம் கேட்கிறார் சுவாமி. அந்த கிருபையை காண்பு சங்கம வானொலியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கம வானொலியை நடத்துகின்ற லெசுபத சோதரி ரீட்டா பிள்ளைகள் பேருபட இந்த குடும்பங்கள் பரம்பரை அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, உமது நாமம் மாயப்பட வேண்டும். நீரே உண்மையான தெய்வம், ஒரு தெய்வம் இல்லை என்பதை கத்தாவே நாங்கள் எல்லோரும் ஒருவரப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் சுவாமி. ஒரு பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் மூடட்டும். பரிசுத்தாவியான ஒரு அக்னி அபிஷேகம் சங்கம வான நிலையத்தை மூடட்டும். ஒரு அக்னி அபிஷேகம் வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரமே மூடட்டும். ஒரு அக்னி அபிஷேகம் தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கும் சுவாமி. ஐயா, இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியினாலாக, வார்த்தையிலே கேட்டு வேறொன்று கனிவெடுக்கும் பிள்ளைகளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கும் சுவாமி. ஐயா, உமது பிரசன்னம் எங்களுக்கு தேவையாண்டவரே. உமது பிரசனம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. இன்றைய நாளை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எந்த வித தடைகள் வராதபடி நல்ல முறையில் நடக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாளந்து கொடுக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து கேட்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பில் கேட்கிற பிள்ளைகள், ரேடியோ கேட்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக ஜெபித்து இந்த 3 ஊழியக்காரர் செய்து கொடுக்கிறார்கள். அந்த செய்தி கருக்குள்ள பட்டயமாக உலகமெங்கும் விதைக்கப்பட வேண்டும். பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் கருணா அவர்கள். அவர்களை வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் சங்கம வானொலி நிலையத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து ஜெபித்து ஒரு பிரசனத்தை ஊற்றி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்கிற சிஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமேன், ஆமென், ஆமென். God bless you அங்கிள். நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வாழ்நாள் எல்லாம் உம்முடைய கிருபை எங்களோடு கூட வருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாவங்களை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வருகிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கோபம் ஒரு நிமிடம், ஆனால் உம்முடைய தயவோ எங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. அதன்படியே உம்முடைய தயவினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இதுவரை உயிரோடு இருப்பது உம்முடைய சுத்த மகா சுத்த கிருபை ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள்
ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சவரன் லெஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சங்கமம் கிறிஸ்தவ வானிலை நடத்தும்படியாய் அப்பா தகப்பனே உம்முடைய ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். புதிய புதிய காரியங்களை தகுத்து வழங்கும்படியாய் அநேகரை இந்த குடும்பத்தோடு கூட்டி சேர்த்து நீர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து அருள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மந்திரணங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆரோக்கியம் சுகம் பலன் எல்லாம் கொடுத்து கத்தாவே எல்லா ஊழியத்திலும் கத்தர் நீர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராயிருக்கிறீர், கனப்படுத்துகிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் கொடுக்க வேண்டுமாக உம்முடைய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சாரி சுபாலங்கோக்காக, சாரி டோலிக்காக, இன்னும் சாரி ரஞ்சனி அலங்காரமணிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்ய வருகிற சௌரிகளோடு கூட இருங்க. அவருடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. எல்லாவற்றையும் பொருட்படுத்து ஆரோக்கியமாய் வழி நடத்தும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இந்திய தேசத்திலிருந்து வருகிற அந்த ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அணிபா இந்த கரங்களினாலே கத்தாவே பாதுகாத்து வழி நடத்துங்க. குடும்பங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே கத்தாவே இந்த உலகத்திலே அநேக சிருஷ்டிகளை நாங்கள் அந்த தேசத்திலே வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் விடுதலை அடையும்படியாய் கர்த்தர் நீர் இந்த ஊழியக்காரர் மூலம் செயல்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எவாஞ்சலிசம் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அங்கங்க அவர்கள் விதைக்கிறார்களோ எல்லாம் 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தியத்தை சுமந்து வருகிறவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகிங்க உம்முடைய வார்த்தையினால் நிறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. அது எல்லாருடைய நினைவுகளையும் சீர்தூக்கி பார்க்கிறது ஆண்டவரே. அப்படியே அவர்கள் விதைக்கும் போது அநேகர் தங்களை சீர்தூக்கி பார்க்கும்படியாய் தங்களுடைய பாவங்களை விட்டு விலகும்படியாய் அப்பா உம்முடைய திருக்கரத்திலே அந்த ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும் அந்த இந்திய தேசத்தில் நிறைந்திருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிங்க தகப்பனே. தொடர்ந்து ஊழிய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சபை மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே உம்முடைய அன்பும் அரவணைப்பும் அந்த ஜனங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீரே அந்த ஜனங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்கிறவர். இதுவரை வழி நடத்தினவர் ஆண்டவரை. தொடர்ந்து அந்த ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா அவர்களை நீ தெரிந்து கொண்டிருக்கத்தாவே. அப்பா இந்த சிறு கூட்டத்தை இந்த உலகத்தின் சிருஷ்டிகளுக்குள்ளே விசேஷமாய் தெரிந்து கொண்ட அந்த ஜனங்களை நீர் எப்போது நேசிக்கிறவராயிருக்கிறேன். உமக்கு பயந்தவர்களாய் அப்பா ஆபிரகாம் முதல் ஈசாக்கு வரை யாக்கோபு வரை கத்தாவே தகப்பனே நீர் நேசித்த ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே இந்த சிருஷ்டிகள் கத்தாவே உமக்கு முன்பாக நீதிமான்களாய் அப்பா உமக்கு முன்பாக சத்தியத்தை அறிந்தவர்களாய் அதை பின்பற்றினவர்களாய் அவர்களுடைய முன்னோர்கள் இருந்தார்கள் ஆண்டவரே. அதற்காக நீ தெரிந்து கொண்டீர். உமக்காக வைராக்கியமாய் நின்ற அந்த ஜனங்கள் தொடர்ந்து இன்று வரை உம்முடைய நாமத்தை பறைசாற்றும் அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேசியா நீங்க என்பதை அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. அயல் உள்ள ஒவ்வொரு தேசத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசங்களில் நடக்கிற எல்லா மனம் திரும்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகைக்கு முன்பாக எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பாவங்களை மன்னித்து எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
அப்பா ஆத்துமாக்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த சரீரம் இந்த மண்ணுக்கே திரும்பும் என்று உங்களுடைய வார்த்தை சொல்கிறது. ஆனாலும் அதை அறிய முடியாதபடி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஆத்மாவுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அறிய முடியாத ஜனங்களை சந்தித்தருளுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. எல்லா இடத்திலும் ஊழியங்களை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, யுத்தங்களினால் பாதிக்கப்படுகிற தேசங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்படுகிற தேசங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிறைகளில் இருக்கிறவர்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வைத்தியசாலையில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறவர்களை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் சந்திக்கவும் எல்லாரையும் விடுதலையாக்கவும் ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சீர்தூக்கி பார்க்க உதவியா இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் விதைக்கப்படட்டும், ஆறுதல் படுத்தப்படட்டும். ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து இழுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தேசங்களை ஆளுகிற அதிபதிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அதிபதிகள் உமக்கு எதிராக செய்கிற எல்லா காரியங்களை நீர் மன்னித்து இதுவரை வழி நடத்தி கொண்டு வாரீங்க. ஆண்டவரே அப்பா, தகப்பனே, அந்த இந்த தேசத்திலே பார்வோனுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தினீங்க கத்தாவே. அது அந்த இஸ்ரவேல் மக்களினுடைய கூக்குரல் கத்தாவே நீ கேட்டு, பிறகு நீர் அவர்களுக்கு பாதைகளை செவை பண்ணி கொடுத்து கானான் வரை வழி நடத்தின தகப்பன் நீர். ஆனாலும் கத்தாவே, அவர்களுடைய எல்லா முரட்டாட்டமான குணங்கள்ல இருந்தும் கத்தாவே சந்ததியாக நீங்க பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை இதுவரை பாதுகாத்தவரை இனி வரும் காலங்களில் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க அப்பா. எல்லா சிருஷ்டிகளும் உம்முடையது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்ளுங்க அப்பா. தகப்படி உம்முடைய திருப்பாத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்நான் எடுத்து நிறுத்தினீரே, உண்மையுள்ளவர் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தீர். பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி
இயேசு ராஜா இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி எம் கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி எம் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர். பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. Praise the Lord. Praise the Lord, Sister Karna. அருமையான பாடல். இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக ஜெபித்து, தேசங்களுக்காக, ஊழியர்களுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக, பாதுகாப்பாக பாடப்பட்டு ஜெபித்து, உம்மை நினைக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சம் மகிழ்தையா என்ற விண்ணப்ப பாடலை பாடி, அந்த பாடல் எங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இருதயத்தை மகிழச் செய்தது. இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியில் அருமையான உருக்கமான பாடல். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இங்க கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபத்தை எடுத்த ஒரு பாடலை பாடிய சகோதரி சிஸ்டர் கர்னா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 95, பழைய ஏற்பாடு 730, 1-8 வசனங்கள். சங்கீதம் 95, பக்கம் பழைய ஏற்பாடு 730, 1-8 வசனங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலைகள் சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜ்யவுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர்களுக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில், வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனாலும் நடந்த போல உங்கள் இருதயத்தை கடத்தப்படுத்தார்கள். ஆமென். சங்கீதம் 95 வாசிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து நாங்கள் அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 110 நாடுகள் மாறுபட கேட்கிற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கேட்கிற பிள்ளைகள் தங்களை தாளத்தை கொண்டு வந்து கொடுக்க, அதுக்காக பாடுபட்டு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. அவரை
வார்த்தையின் வெளிச்ச நேரத்தில் நிகழ்ச்சியின் சார்பிலும் சங்கமான நேரத்திலும் சார்பிலும் கேட்டுக்கொண்ட பிள்ளைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்போமா. பிரைஸ் சிஸ்டர் ரஜினி அலங்கார்மணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. God bless you too. Go ahead. Amen. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்று சொல்லி முதலாவதாக வந்து இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண முதலே ஒரு பாஸ்டர் வந்து அவரோட வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்தார். அதை மென்ஷன் பண்ணியிருந்தார் என்றபடியா நான் அதில் ஒரு 2-3 வேர்சஸை பாடிவிட்டு அதற்கு பிறகு நான் ஜெபிக்கிறேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே சொந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதையும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதையும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. பாதையில் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் வாழ்விலும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். Amen, amen, amen. Thank you, Lord. Yes, Lord, you are our Savior in life and in death, Lord. Even when we, Lord Jesus, in death, Lord, we have eternal life, Lord, that we can live with you forever and ever. Therefore, Lord, our life does not end when our breath ends here on earth, Lord. It continues with you, Lord, when we have our salvation with you. And that is the focus we have, Lord, through Nitya Velicham at this moment, Lord, as we go into many nations, Lord, as we touch many people, Lord, through the ways in which you have, Lord Jesus, made it possible, Lord, that the word of the living God would come and bring forth, Lord, the power of salvation, Lord Jesus, into many people, oh God, as they listen and they obey and they, Lord Jesus, come to you, Lord, in obedience and response to the word. As, Lord, these 3 pastors that have been mentioned, Lord, this evening to come and bring forth the word, Lord, Lord Jesus, Pastor Gideon, Pastor Martin, Pastor John Paul Anand, Lord, even as all of them are lined up, Lord, for this evening to bring forth the mighty word of the living God, to come forth, Lord, and resonate into the hearts and lives of people, that they would respond, Lord, mightily, Lord. And, Lord, this is the way, Lord, in which, Lord Jesus, only this time, only the time, Lord, that you, Lord Jesus, open up the word, Lord, to touch and set them free and deliver them, even as they've been already, Lord Jesus, be ministered to, Lord, with the songs and with the way in which you have been, Lord, praying through the ministers, Lord, that have been coming through the ministry, the handmaidens of the Lord, Sister Karuna, Sister Dolly, and Lord, and also, Lord, now as we are praying, Lord, for the listeners that they have been coming and listening, Father, we entrust them, every one of them, Lord, into your hands, Father, Lord, in 110 nations and many more, Lord Jesus, as the word goes forth, Lord, and the word, Lord Jesus, that you have, Lord, planned accordingly, Lord Jesus, is the way in which, Lord, you would, Lord, come forth and, Lord, bring forth
forth the harvest of souls. Therefore, I pray, oh God, in the name of Jesus, that many, Lord Jesus, that they have been coming and listening. It is not an accident, Lord, that they have come into these channels, into the way they have been tuned, Lord, to Nitya Balicham, even from morning till evening, in Lord Jesus, as the word has been going forth, Lord, in many ways, Lord, from Sangamam Radio Gospel to Nitya Balicham this evening. We thank you with the many ways that you have opened doors, Lord, that no man can shut. And Lord, you are, Lord, also opening up doors to go into YouTube and Facebook and all the other networks, Lord, as even when the programs are over, they can go in and still, Lord Jesus, have Lord Jesus, wonderful way in which they can be blessed, Lord. So we thank you for those, Lord Jesus, entities that you have provided. Now we also, Lord, thank you, Lord, for the many listeners that they are, Lord Jesus, not, Lord Jesus, fall by the wayside, not only to listen and walk away from it, but, Lord, respond to the word, respond to the ministry of the Holy Spirit, Lord, upon their hearts and lives, as they have been, Lord Jesus, given this hour, given this moment, given this time, Lord. It may not extend forever, Lord. And the Holy Spirit himself has said that he will not strive with man forever. Therefore, Lord, we make this, Lord, a time that is so utmost, Lord Jesus, to our highest, that we would come to you, acknowledge you as our Lord and our Savior, and find our the response, Lord, to our souls, Lord, to find the knowledge of salvation to come into our hearts and lives, as the souls being saved, harvest of souls coming into the knowledge of the kingdom of God in Jesus' name. And I also thank you for the many ways, Lord, you're ministering to them physically, mentally, emotionally, Lord. So we thank you for that as well, Father. We thank you, Lord, for the ministry that is going on, Father, Lord, from the teamwork, Lord Jesus, from Brother Mahendran, who has been already, Lord Jesus, opening up the program, Lord, and Lord Jesus, hosting the program today, Lord, with Vartha in Balicham, as you have given him, Lord, such a revelation towards it, Lord, to be able to, Lord, reach many more, Lord, in this way, Lord, with Vartha in Balicham. We pray, Lord Jesus, that you would bless it abundantly and move through your power of the Holy Spirit accordingly, and anoint him, Lord Jesus, with the way you have called him, and Lord, strengthen, quicken him, and revive him as well, Father, in the days to come, Lord, and along with his family and his children, grandchildren, great-grandchild, every way possible, Lord, because none other, Lord, it is you and you alone, Lord, in our lives, Lord, that can do this, that we will not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of our faith. We also, Lord, bring Brother Leslie and Sister Rita, Lord, as they work as a unit together, Lord, to bring this program and make it possible, Lord. Oh, Father, we thank you, Lord, for their dedication, for their service, for the way, Lord Jesus, they gave their time and their energy, Lord Jesus, hours, Lord, into it, Lord Jesus, early morning hours till late evening at night, Lord, the way in which, Lord, they go in and work in, Lord Jesus, to break it possible with the production and all that takes place, Lord Jesus, for their every way in which you would lead and guide them, Father. Bless them and their children and the grandchildren as well, with protection, Lord, in their going out and coming in as well. I pray in the name of Jesus. Amen and amen. 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 Thank you, Sister Rajani அலங்காரமாய் அருமையான ஒரு பாடலை பாடி நீங்கள் நாமத்தை மையப்படுத்தி ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களை நீங்க கையிட்டு செய்யும் காரியங்கள், ஊழியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Amen. God bless you. இதுவரை நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்த சிஸ்டர் ரஜினி அலங்காரமாய் தொடர்ந்து ஊழியருக்கான ஜெபத்தை எடுக்க வர சிஸ்டர் டொலி அவர்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டொலி. Praise the Lord, ஐயா. Praise the Lord. ஜெபித்து ஒரு பாடலை பாடி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. ஆமென். இந்த காலத்தில், இந்த நேரத்தில், ஒவ்வொரு நிமிடத்தில் உங்களை நாங்கள் துதிப்பதற்கு தந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரை இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரை வார்த்தையின் வெளிச்சத்தை இந்த பகுதியில் வந்து நின்று எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவன் பெரியவர் அப்பா. நாங்கள் தண்ணீரை கடக்கும் போது உண்மையில் அவைகள் புகழ்வதில்லை. அக்கினியின் சோதனை ஒன்றுமே அதை சேதப்படுத்தாத ஆண்டவரே. நீங்களோட வல்லமை நிறைந்த அபிஷேகம் ஒவ்வொரு ஊழியக்காரங்க மேலே ஆண்டவரே வழிநடத்துகிற கிருபைகளுக்கான கிருகைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் நேற்றும் இன்றும் ஒன்றும் எப்பொழுதும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தி கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவரை
போற ஒவ்வொரு ஊழியக்காரங்க மேலும் உங்களோட கரம் கூட இருப்பதாக வல்லமையினால நிரப்புங்க. அபிஷேகத்தின புதிதான அபிஷேகத்தை கொடுத்து புதிதான வெளிப்படுத்துதலை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போற அந்த வல்லமை இருந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. யாவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்கப்பா. அவங்க உடல் சோர்வுகள், அசதிகள், பலவீனங்களை நீக்கி உற்சாகத்தால நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியால மட்டுமே அது செய்ய முடியும். அந்த பரிசுத்தமான ஆவியின் அபிஷேகத்தினால யாவரையும் நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. 1000 10,000 பேர் உன் பக்கம் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத வண்ணமாக நீங்க இன்று மட்டும் காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஒரு இரத்த கோட்டைக்களை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். அவருடைய பரிசுத்தமான ஆவி எங்களுக்கு இல்லாவிட்டு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. தேவ வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் நடத்தி நிறுத்தும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் நம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகள் சூழ்ச்சிகள், சாத்தானின் கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடவு சோர் அசதிகள் பலவீன்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமேன். அவருடைய பரிசுத்தமான ஆவி எங்கள் உள்ளத்துக்குள்ள வந்தபடியினால் நாங்கள் அவருக்குள்ள பலன் கொண்டு அவருக்குள்ள அவருடைய ஞானத்தையும் அன்பையும் அறிவையும் கற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான பரிசுத்தமான ஆவிக்கு நாம் மிகவும் நன்றி செலுத்தி யாவரையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து இயேசுவை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் ஜெபித்து யாவரையும் தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. உங்களுடைய குரல் வர வர மிகவும் இனிமையா வந்து கொண்டு இருக்குது. கர்த்தர் விசுவாசம். Praise the Lord. அருமையான பாடலை பாடுகிறீர்கள். காரணம்,
தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அந்த தேவன் என்னென்ன தாளந்தை கொடுக்கிறீர்களோ அது இடத்தனி ஆசிர்வதிப்பார். ஆமென். 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 கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you ஐயா. Bye. நன்றி சிஸ்டர். தொடர்ந்து பாஸ்டர் மார்ட்டின் அவருக்கு 2 தடவை கோல் கொடுத்து நேற்று கதைச்சார். நான் கண்டிப்பா வருவேன் பிரதர் என்று சொல்லி சொன்னார். நான் நம்பினேன். அவருக்கு 10 தடவை கோல் எடுத்தேன், ஆன்சர் பண்ணவில்லை. எனவே கலையத்தில் இருந்து செய்து கொடுப்போம். அவர் இனிமேல் அந்த வார்த்தையின் விஷயத்திலே வார்த்தை கொடுக்க தகுதி ஏற்றவர் என்று நான் நியமித்து விட்டேன். இனிமேல் அவரை நாங்கள் வார்த்தை கலைக்க மாட்டோம். காரணம், பல தடவைகள் போன முறை மன்னித்து விட்டேன். அது 4 தடவை கொடுத்து கதைச்சேன். பிரதர் நான் கண்டிப்பா வருவேன் என்று சொல்லி சொன்னபடியால்தான் அவரை நான் நிகழ்ச்சியில போட்டேன். பரவாயில்ல, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரை ஏமாத்துற என்னை அல்ல, வார்த்தையின் வெளிச்சத்தை அல்ல, தேவனுடைய நாமத்தை கர்த்தரை ஏமாத்துற அது கர்த்தரை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கலையத்தில் இருந்து செய்தி தொடர்வோம். ஆமென். வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே முதலாவது செய்தி. சிறு ஜெபம் எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே ஒரு வார்த்தையை கொடுக்க கிருபை செய்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, தொடர்ந்து இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. நீ நல்லவர், வல்லவர், போதுமானபடியா அந்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த வார்த்தை வெளிச்ச நிகழ்ச்சியிலே கர்த்தாவே, இந்த வார்த்தையில கேட்கிற பிள்ளைகள் நீரான் உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெய்தெய்வத்தை கண்டுகொள்ள நாங்கள் படுகிற பிரயாசத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, நீர் வார்த்தை கொடுக்கிற எங்களையும் ஊழியரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நீ கரம் எங்கோடு கூட இருக்க வேண்டுமாக செபிக்கிறேன் தேவனே. இந்த பரிசுத்த அபிஷேகத்தால் எங்களை நிரப்ப வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. நீ நல்லவர், வல்லவர், போதுமான இருக்கு சுவாமி. அந்த கிருபைக்காண்டு ஐயா, இன்றைய நாளே திறந்த வாசல் என்ற தலைப்பிலே இந்த செய்தியை கொடுக்கும்போது சுவாமி, என்னை மறந்து நீர் பேச வேண்டுமாக செபிக்கிறேன். இருட்டறையில் உள்ள வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த வெளிச்சத்தின் வாசல் திறக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதா.